சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அகழ்வாய்வு மூலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள தொல்பொருள் எச்சங்களை காண கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நமது ஊரில் இப்படி ஒரு அகழ்வாராய்ச்சி அதிசயமா? 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு நாகரீகமா? இப்படிப்பட்ட வியப்பு குரல்கள் கீழடி கிராமத்தை நெறித்திருந்தது. காரணம், அகழ்வாராய்ச்சி களத்தை நேரில் காண வந்த வரலாற்றுத்துறை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள். வரலாற்றை சார்ந்தவர்கள் நாங்கள் படித்ததெல்லாம் ஆரிய கலாச்சாரம், தட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதை பற்றி தான் படிச்சிருந்தோம். ஸோ இங்கே நம்ம வைகை ஆற்றங்கரையிலேயே செகண்ட் அண்ட் தேர்ட் செஞ்சுரி பிசியில் இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருக்கிறதுன்றதை நாங்கள் படிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை நாங்கள் உண்மைக்குமே நாங்கள் பாராட்டுறோம். ஒவ்வொரு ட்ரென்ச்சாக நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த ஓடுகள், அவங்க உபயோகப்படுத்தின ஒரு சின்ன பொருட்கள் அண்ட் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இப்போ தான் நம்ம நிலத்தடி நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அதை பற்றி பேசுகிறோம். அந்த காலத்திலேயே அவங்க அந்த நிலத்தடியில் ட்ரைனேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தொல்லியல் ஆய்வில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு அதில் 5000த்திற்கும் மேற்பட்ட தொல்லியல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த ட்ரென்ச்சில் பார்க்கும்போது 3 ஜென்ரேஷன்ஸாக மக்கள் வாழ்ந்ததா சொல்கிறாங்க. அதுலேயும் அனிமல் போன்ஸ் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அது பாயில் பண்ணி சாப்பிட்ருக்கிறதான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த எலும்புகள் பார்க்கும்போது தெரிய வருது நமக்கு. ஒரு டையிங் யூனிட் இருக்கிறதா அவங்க கெஸ் பண்ணுறாங்க. இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. மக்கள் குடிபெயர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அழியப்படலை, மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கு கிடைத்துள்ள பிராமி எழுத்துக்களில் தூய தமிழ் பெயர்களும் இருப்பதை மாணவிகள் வியப்புடன் கேட்டறிந்தனர். இன்னும் இவங்க கடல் கடந்து வாணிபம் செய்ததற்கான சில ஆதாரங்கள், இந்த பானை ஓடுகள், ரோமன்ஸ் பயன்படுத்தக்கூடிய சில பானை ஓடுகள் இங்கே கிடைச்சதாக சொல்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இவருடைய ட்ரேட் ரிலேஷன் நல்லா இருந்துச்சு. இங்கே வைகை ரிவர் அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு நல்லா வைகை ரிவர் போயிட்டு இருந்தது. இப்போ தான் அது ட்ரையாக இருக்குது. கடலுக்கு இங்கேருந்து கடலுக்கு ரொம்ப தூரம். ஆனால் இந்த வைகை ரிவர் வழியாக அவங்க என்ன செய்தாங்கன்னா வாணிபத்திற்காக ரோமுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு இந்த ஆதாரங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா அறிய முடியும். அவங்களுடைய இந்த பொருட்களில் பிராமி எழுத்துக்களில் அவங்களுடைய பெயர்கள் கூட எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான எவிடன்சஸ் இங்கே கிடைச்சிருக்கு. சாந்தன், முகிலன், இந்த மாதிரியான சில பெயர்கள் கூட இங்கே அந்த பிராமி எழுத்துக்களில் இருக்கு. ஹரப்பா, மொகஞ்சதாரோ போன்றவற்றை நேரில் பார்க்க முடியாத மாணவிகளுக்கு இந்த இடம் எல்லையில்லா பரவசத்தை தந்தது. நல்ல சிவிலைஸ்டு பீப்புளாக இருந்திருக்காங்க, நாகரிகம் தெரிஞ்சவங்களா. இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாகரிகம், நம்ம 20th செஞ்சுரியில் இருக்கோம் நம்ம நாகரிகம். அவங்க 4th செஞ்சுரியிலே நாகரிகமாக இருந்திருக்காங்கிறது வியக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இப்போ சும்மா பேப்பரில் செஞ்சு போகிறோம், ஆனால் அவங்க அந்த காலத்துலேயே மண்ணிலேயே செஞ்சு த்ரெட்டு பாட்டிங்க போகிற அந்த தண்டட்டி அதெல்லாமே செஞ்சுருக்காங்க. அது மாதிரி உடஞ்ச பானையில் அவ்வளோ டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி அதில் என்ன வரைஞ்சிருக்குன்றதுனா மீன், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ட், அந்த ஒரு பிக்சர்லாம் போட்டு வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்துலேயே இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் நம்ம ரொம்ப கல்ச்சராக மெச்சூர்டாக இருக்கும். ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க மெச்சூர்டாக அவ்வளோ கல்ச்சராக இருந்திருக்காங்க. தற்போது கீழடியில் கிடைத்துள்ள தொல்லியல் எச்சங்களை பெங்களூருவுக்கு எடுத்துச் செல்ல உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆய்வு பணிகளுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதியும் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்டம் எதுவென்று தெரியாத தடுமாற்றத்தில் உள்ளனர் அதிகாரிகள். நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கீழடியை சேர்ந்த இந்த அகழ்வாராய்ச்சி இது தொடரணும். இதை இப்படியே ப்ரிசர்வ் பண்ணணும். ஆர்கியலாஜிக்கல் மியூசியம், சைட் மியூசியம்ஸ்லாம் இப்போ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போனால் சைட் மியூசியம் இருக்குதாங்க. ஸோ அதே மாதிரி இதை ஒரு சைட் மியூசியமாக டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும் எங்களோட விருப்பமும். ஏன்னா அதை மூட போகிறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அதனால தான் நாங்கள் ஓடி ஓடி வந்தோம் பார்க்குறதுக்கு. ஸோ இட் மஸ்ட் பி ப்ரிசர்வ்டு. அது வரலாற்றுத்துறை மாணவர்களாக, ஆசிரியர்களாக சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஏன்னா இது ஒரு கலாச்சாரத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அதான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. இத்தனை பெரிய ஆய்வு வீணாகி விடாமல் வரலாற்று ஆவணமாக மாற வேண்டும் என்பது இந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் ஆவல் மட்டுமா என்ன?